ஐம் சாரிடா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட மீட்டிங்ல இருக்கேன், வர முடியாது. போன வை. என் மாமங்கார அர்ச்சனா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு? என் பேரண்ட்ஸ் மாதிரி எப்போ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் கூட இருக்கிறதுக்கு. நான் சொல்லாமலேயே என் பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு நீ ட்ரீட் கொடுக்கறது எனக்கு த்ரில்லிங்கா இருக்கு. இட்ஸ் மை ப்ளஷர் மதன். கேக் ரெடியா? 2 minutes ரெடி ஆயிடு மேடம். Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. வந்து உட்கார்ந்து புடி போட்டுக்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு இது என்ன புடுங்குற மாதிரி இருக்காடா? அப்ப அதுக்கு பேர் என்னவா? இப்படி புடுங்குறதுல தான் என் வாழ்க்கை என்னன்னு தெரிய போகுது. அது எப்படி? இப்ப நீ ஏன் நல்லா பாரு. Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. இதாட்ட எத்தனை தடவை புடுங்குனாலும் என் ஒய்ஃப் என்ன லவ்ஸ் மீ நாட்னே வருது. ஐயோ, ஏன்டா ஒரே டே சிரிக்கிற? உட்கார்ந்து தானே இருக்கு. புடுங்கி போடுறத திருப்பி போட்டேன்னா உன லவ் பண்றதா தான் வரும். அட்லீஸ்ட் மன திருப்தி அது கிடைக்கும்ல. இந்த ரியாக்ஷன் இருக்கு. உன்னை பெரிய இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறல்ல? இல்லையா பின்ன? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது ஒரிஜினலுங்கிறது தெரியும். ஓ ஊர் ஏர்வாடிங்கிறது வாட் எ கெஸ். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. ஓ முகரக்கட்டையில தெரியுது. பைத்தியக்கார பயல என்னமா பெரிய கேள்வி கேட்டானா நான் பதில் சொல்றேன். எல்லாம் என் நேரம். அர்ச்சனா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா பர்த்டேவை கொண்டாடுறேன். வாட் மதன், நானா கூட இருக்கேன்ல. Of course. நாங்க ரெகுலரா இங்க தான் வருவோம். நாங்க தான் கிங். என் பவரை உனக்கு காட்டுறவா? வா இப்படி உட்காரு. இங்க நான் சொல்றது தான் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் பாருங்க. இங்க உனக்கு எல்லாரையும் தெரியும்ல. இவன் ஒருத்தனை தெரியாது. நியூ அப்பாயின்ட்மென்ட் போல இருக்கு. வா போலாம். ஃபர்ஸ்ட் ஃபெலோ. Hey, happy birthday. You live a long life. Thank you. No, 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 no. எனக்கு வேண்டாம். First birthday boyக்கு. அடப்பாவி டூப்பு மாமா. இதுதான் இன்டர்வியூவா? கோவால பிரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்தமிச்சிட்டு ஊட்டிங் கேக்க இங்க வந்தா சிட்டில பிள்ளையார் மாதிரி பேசிட்டு பார்க்குக்கு வந்து கிருஷ்ணன் ஆயிட வேண்டியது. இதோ வரேன். ரெண்டுல ஒன்னு கீச்சிடலாம். உங்க மாமா நம்மள இங்க பார்க்க கூடாது. அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் அவரை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு சொல்றேன். எல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் சொல்றது கேளு. வேண்டாம். இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. வா, அமைதியா வா. அவங்க என்ன பேசுறாங்கன்னாவது கேட்கலாம். மாமா, எனக்கே துரோகமா? நாம அப்படி போவோம். எங்க? உன்னால அவர் தப்பிச்சாரு. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே ஓகே. உங்க ஆபீஸ் இருக்கும்ல, அங்க போங்க. சூப்பர் ஐடியா. அங்க என் மாமனுக்கு வேட்டு வைக்கிறேன். போங்கடா போங்க. போங்கடா போங்க போங்க. போட்டே போடா போ. நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுரி. ஓட்டுங்கடா, சீக்கிரம் ஓட்டுங்க. என்னடா ஓட்டுறீங்க? ஸ்பீடா போங்க. இன்னும் ஸ்பீடா போங்கடா. பொறுமையா தானே போறேன். ஏன் டென்ஷன் ஆகுற? ஏ போங்கடா, போயிட்டே இருங்க. எவன் தடுத்தாலும் கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. நான் இருக்கேன். டேய், 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 டேய். அப்பா! அம்மா! வா. ஐயா என்னாச்சுங்கய்யா? பல்பு படார்னு வெடிச்சிருச்சுடா. Come on, darling. இவன் தான் பைத்தியக்காரன் பார்த்தா வந்து சேர்றதுங்களா அதுக்கு மேல பைத்தியக்காரனுங்களா இருக்கட்டும். ஹாய். ஹாய். ஃபுல்லா ஆஃபா. இங்க அது கூட கிடைக்குமா? ஹாஃப் பிளாக் லேபிள். உனக்கு என்ன வேணும்? அச்சே, ஃபுல்னா ஃபுல் சைஸ் போட்டோ, ஹாஃப்னா ஹாஃப் சைஸ் போட்டோ. எங்களுக்கு ஒரு ஹாஃப் சைஸ் போட்டோ வேணும். இந்த அம்மாக்கு ஃபுல் சைஸ் பெட்டர். அப்பதான் எல்லாம் தலைவா தெரியும்.
ஹலோ இருக்கீங்க. நாங்க இங்க போட்டோ எடுக்க வேற வரல. அதுக்கு வந்தீங்க உங்ககிட்ட இருக்கிற போட்டோல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் போட்டோ எதுக்கா? கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணமா? இப்பெல்லாம் கல்யாணத்தை ஸ்டுடியோல போட்டோ பார்த்தே முடிவு பண்ணுறீங்களா? சரி, எவருக்கு? எனக்குதான். உனக்கா? உனக்குனா ஒரு சாக்லேட் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறேன். எங்க அது? அதோ இருக்கா. இந்தாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். இவன் மாப்பிள்ள மாதிரி இல்ல, மண்லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி இருக்கான். ரொம்ப திட்டாதீங்க, அது நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஸ்டில் பேச்சுலர். ஜென்மத்துக்கு ஆகாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோம். உங்களுக்கு தேவை சாக்லேட் மாப்பிள்ளை. அவ்வளவுதானே? காட்டுறேன். ஆனா செலவு அதிகமாகும். எவ்வளவு நாளும் பரவாயில்ல. ஓகே, என்னங்க உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் மாப்பிள்ளை. இந்தா, enjoy பண்ணு. அதுதான் சொல்றேன். நம்ம மைக்கேல் லக்கி பழம், அதுதான் பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்கோம். அம்மா இப்ப நம்ம டைரக்டா பிரிண்டிங் பிரஸ்க்கு போய் இவன் போட்டோ பக்கத்துல அர்ச்சனா போட்டோ பேஸ்ட் பண்ணி ஒரு டம்மி வெட்டிங் கார்டை ரெடி பண்ணி அதை எங்க மாமா மூஞ்சில போட்டனா டென்ஷன்ல மண்டை வெடிச்சு போய் என் கால்ல விழுந்து அர்ச்சனா லவ் பண்றேன்னு ஒத்துவாரு. He is too clever. Thank you darling. இதுதான் மாஃபியா பிரச்சனை போல இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம். Come on, come on, சீக்கிரம் போயிடுவோம். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபயரிங்கா? நோ! சீக்கிரம் எடு. இவன் துப்பாக்கியோட இவ்வளவு தைரியமா நிக்கிறான்னா கன்ஃபார்மா இவன் தான் பின் லேடனோட அசிஸ்டன்ட் ஆகியிருப்பான். Catch him! கான்ஸ்டபிள், அவன் தப்பிக்க கூடாது. கம் ஆன், ஸ்பீடா போ. ஸ்பீடா போடுனா கியரை மாத்தமா இல்ல கிளட்ச் அமுக்கணுமா? ஏன்டா அமுக்கணும்? பெடல மிதிக்கணும். பெடலா? அது ரிக்ஷால தான் இருக்கும். ஓ ஆமால. டேய், உனக்கு டிரைவிங் தெரியாதா? சார், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு ஆக்டிங் தெரியும், டிரைவிங் தெரியாது. அடங்குய்யால, கெட் அவுட் அண்ட் சிட் பேக். அவன் தப்பிக்க கூடாது. லைசென்ஸ் இருக்கிறவன் முன்னாடி வா. அவனை விரட்ட பிடிக்கணும். கம் ஆன், கம் ஆன். இது ஒரிஜினல் குண்டு. நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் துப்பாக்கி. இந்த ஆளு எப்படி அந்த பிச்சோட சமாளிக்க போறான்னு தெரியலையே. வாயா, இந்த புல்லட் மேல வச்சிராத, சீக்கிரம் போடா. உள்ள வண்டிய. போடா போடா. ஃபயர், ஃபயர்ரா. பத்திபடி கொடுங்க. பாவிங்களா, பீடிக்கான ஃபயர் கட்ட. அவனை சுடுங்கடா. ஓ, ஓகே. கம் ஆன், ஷூட். டிஷ்யூ 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 டிஷ்யூ. சபாஷ். ஏய், வேகமா போடா, பின்னாடி போலீஸ் துரத்துறாங்க. வாயேடா. சுடுங்கடா. சரியா புரிய வச்சு சுடுங்கடா. போலீஸ்க்கு இந்த தீவிரவாத விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. உடனே நம்ம இங்க தப்பிச்சாலும். இவனும் ஒருத்தன் ஓடுறான். இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் தானே அவன்? ஏய், நில்றா, நில்றா. வண்டி விட்டு இறங்குடா. நில்றா வண்டியை. நில்றா வண்டியை. ஏய், நில்றா. ஜீப்பை நிறுத்து. ஸ்டாப். ஹெல்மெட்டுங்கடா. ஹெல்மெட் இல்லாம எப்படி ஆட்டோல வருவேன்? நோ டிஸ்கஷன். அதெல்லாம் அப்புறம். ஏய், முதல்ல இந்த தீவிரவாதிய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க. அழைச்சிட்டு போய் எந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. Thank you, sir. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. கீழே போட்டுறாதீங்க, ஏற்கனவே பஞ்சரு. ஆமா. இப்போ என்ன செய்யறதா இருக்கீங்க சார்? உனக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். நான் 10th பாஸ் பண்ணல சார். எனக்கு எப்படி சார் டிகிரி எல்லாம் கொடுப்பீங்க? Shut up. என்னோட ஸ்டேஷனையே ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட ஜோக் அடிக்கிறியா? காட்டண்டா. I'm sorry. 3rd டிகிரி என்னன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சார் இது அராஜகமா இருக்கு? சார், காதுல பாம்பு வச்ச மாதிரி இருக்கு சார். விட்டுருங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சுடுவியா? சுடுவியா? சுடுடா. சார், அவர் நம்ம கஸ்டமர். நடிக்கும் போது எமோஷனை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதரே. ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. நடிச்சனா? எஸ். இத்தனை வருஷத்துல எனக்கு ஈக்குவலா நடிச்சது நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், பிரதருக்கு சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. வாங்கிடுவோம். பிரதர், நீ திருட, நான் போலீஸ். திருடன் போலீஸ். அப்படி ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்தான்னு வச்சுக்கீங்க. சில்வர் ஜூப்ளி தான். சினிமாவா? ஒரு வேலை பண்ணலாம் சார். என்ன? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல சந்திக்கலாம் சார். God bless you. Thank you. அம்மா, அம்மா. டேய், கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்துறடா.
இல்லைன்னா அவன் என் காது ட்ரம்மையே கட்டி எடுத்துருப்பான்டா. முதல்ல இந்த ட்ரிங்க் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ட்ரிங்க் வேண்டாம், டின்னர் வேண்டாம், முதல்ல என் போட்டோ கூட நான் கிளம்புறேன். ஹோட்டல்லாம் போக ரெடி ஆயிடுச்சு சார். அற்புதமா வந்திருக்கும். எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பியூட்டிஃபுல் லொகேஷன். கொடுக்க எதுக்கு சார் அடிச்சுங்க? லொகேஷன் யாருக்கடா வேணும்? இதுல மனுஷங்க எங்கடா? மனுஷனா? இந்த போட்டோல மனுஷன் எங்க இருக்கா? கடலு, கடை, மண்ணு, செருப்பு இதை தவிர ஒண்ணும் இல்லையா? காணுமா? எதுக்கும் டேய், டேய், இங்க வாடா. இது யாரா? யாரு இங்க நிக்கிறாங்களா? அவங்க யாரும் சொல்லு. இவங்க எவ்வளவு எல்லாரும் பண்ணாலும் பிரேம்ல பெருக தெரியாது சார். தெரிஞ்சே ஆகணும்டா. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரியணும்னா நெகட்டிவ் அமெரிக்காவுக்கு அனுப்பி கிராபிக்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு கண்ணா பின்னாலும் செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல. அப்படின்னா ஓகே. தேவைன்னா உன்னோட ஸ்டுடியோவை வித்து வரேன். எனக்கு வெளிய வந்தா நீ தாங்க மாட்டேன். சீக்கிரம் ஆகட்டும். ஆகட்டும். அடடா, ஆஹா. உள்ள ஒரு பிச்சுவாடும் வெளியே ஒரு பிச்சுவாடும். மொத்தத்துல நான் பிச்சுவாடா. Once more. What's your name? சிவம். Wow. Mama. Be cool, man. Oh, map. Oh, chai. என்ன செய்றீங்க? Okay, finish. Mama, you are too much. Sorry. சரி, வாய் தர. Come on. மிஸ் ஆயிடுச்சு. கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். பெல்லு கட்ட காசு இல்ல பொழுது நம்மளோட பெரிய பிச்சைக்காரோட. சார் பெடுற உங்க பில்ல கூட நானே காட்டுறேன் சார். என் பிரச்சனையை தீர்த்து வைங்க சார். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன் சார். லவ் ப்ராப்ளம். அப்ப அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நான் கொடுக்குறேன். வாவ். அப்ப ஷார்ட்டா 3 பேக்ல உன்னோட ஸ்டோரி சொல்லு. அர்ச்சனாவுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதை கட் பண்ணி உன் கூட பேஸ் பண்ணா தானே? அவளெல்லாம் இல்ல சார். நீங்க ஒதுக்கிட்டா போதும். மீ? ஆமா சார். அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல சார், நீங்க தான். ஓவரா சார் கடிச்சிட்டு யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறாங்க. Get out. சார் நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேட்டு போங்க சார். ஓகே. மேட்டர் சொல்லு. ஜஸ்ட் a minute. பாருங்க சார், இது நீங்க தானே? போட்டோ இருந்தது ஆனா பேர் இருந்ததுல. இவன் தான் சரியான ஆளு. கறக்குறோம். அப்போ அர்ச்சனாவை நீ நிஜமா லவ் பண்றியா? அர்ச்சனாவும் உன்னை லவ் பண்றாளா? பண்றான்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் போதாது. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உண்மை. நான் எப்படி நம்புறது? Prove it. நீங்க நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சில क्वेश्चंस கேட்பேன். कौन बनेगा करोड़पति टाइप? கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டா உன்னை அர்ச்சனாவையும் ஜாயின் பண்றேன். கிடைக்கு சார். நோட் தி பாயிண்ட்ஸ். ओके. அர்ச்சனாவை ஃபர்ஸ்ட் டைம் நீ எங்க பார்த்த? கோவால. கோவா. படிப்பு? ஃபேஷன் டெக்னாலஜி. அர்ச்சனா இப்ப எங்க இருக்கா? படிச்சேன். ஃபாதர்? ராஜசேகர், ரிட்டையர்ட் மேஜர். அர்ச்சனா ஃபேமிலி ரிச்சா, ஆவரேஜா, புவரா? ரொம்ப ரிச். இந்த டீடைல்ஸ் போதும். ஒரு டவுட். உனக்கு இவனை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். மாமா, நம்ம தரித்திரத்தை அவன் கிட்ட அமிச்சிட்டு அவன் அதிர்ஷ்டத்தை நம்ம வாங்கிக்கலாம். உன்னையும் அர்ச்சனாவையும் சேர்க்கணும்னா அமெரிக்கால இருக்கிற என் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட பேரண்ட்ஸை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ஆனா சொல்லுங்க. அதான் தங்குற ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ணணும், பார் பில்ல செட்டில் பண்ணணும். அமெரிக்கால வந்து இவங்க அப்பா அம்மா அனுப்புற டிடி வேற இன்னும் வந்து சேரல. இதெல்லாம் பே பண்ணனா ஒரு 3 to 4 lakhs ஆகும். சார், அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஹேய், நோ 5 lakhs தானே சார்? ஐயா 5 lakhs நானே தரேன். இதாங்க சார் 5 lakhs. பைக்கு ப்ளீஸ். நோ 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 ப்ளீஸ். உடனே பாண்டிச்சேரி கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட். அர்ச்சனா விஷயத்தை நீ மறந்துடு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? கூல் கூல் டவுன். எவ்வளோ நல்லவரு.